கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்மஸ் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு முடிந்துவிட்டது. இன்று கிறிஸ்மஸ்க்குடைய அடுத்த நாள். இதிலேயும் நம் கூட கிறிஸ்மஸுடைய ஒரு சில சிந்தனைகளை சிந்திப்பது மிக நல்லதாக இருக்கும். என்னவென்று சொன்னால், இயேசு பிறந்தவுடனேயே முதலாவதாக மெய்ப்பர்கள் தான் வந்தார்கள். இது இயேசு குழந்தையாக இருக்கும் பொழுது, அந்த முன்னணையில் இருக்கும் பொழுது மெய்ப்பர்கள் வந்தார்கள். ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை கிட்டத்தட்ட 2 வயதாகிவிட்டது. அந்த இடத்துல அந்த குழந்தையை ஏரோது ராஜா காலத்தில் அந்த குழந்தையை குறித்து ஒரு தகவல் வருகிறது. அந்த எப்படி என்று சொன்னால், கிழக்கிலே சாஸ்திரிகள் அது இந்த நட்சத்திரத்தை கண்டு அதை பணிந்து கொள்ள நாங்கள் வந்தோம் என்று அவர் சொல்கிறார்கள். இந்த நட்சத்திரம் ஒரு அடையாளமாக அவர்களுக்கு இருந்து அது குழந்தை இருக்கிற இடத்துக்கு வந்தது. ஆனால் அந்த ராஜாக்கள் ஞானிகள் என்ன நினைத்தாங்க, இந்த குழந்தை ஏரோதுடைய அரண்மனையில் தான் பிறக்கும் என்று நினைத்து அவர்கள் தவறுதலாக அங்கே போய்விட்டாங்க. அங்கே போய் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று. அந்த நேரத்தில் ராஜா மிகவும் கலக்கமடைந்தான். நான் ஏரோது ராஜா, இந்த ரோமானிய அரசு கீழாக இருக்கிறதான ஒரு ராஜாக்களிலே ஒருவன், யூத குலத்தை சேர்ந்தவன். எனக்கு எதிராக எப்படி ஒரு ராஜா வர முடியும் என்று சிந்தித்து சாஸ்திரிகளை எல்லாம் வர வைத்து, ஞான சாஸ்திரிகள், ஜோசியக்காரர்கள், மற்ற காரியங்களை எல்லாம் அழைத்து வந்து விவரிக்கிறான். அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, இயேசு பெத்லகேமிலே பிறப்பார் என்று. இயேசு பெத்லகேமிலே பிறப்பார் என்பதற்காக மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது. இவைகளெல்லாம் பார்த்துவிட்டு ராஜா அந்த நேரத்தில் அந்த நியாய சாஸ்திரிகளை அழைத்து, நீங்கள் போய் அந்த குழந்தையை நீங்கள் வணங்கிவிட்டு திரும்பி வாருங்கள், நானும் போய் அந்த குழந்தையை நான் வணங்குகிறேன் என்று வஞ்சகமாக பேசி அவர்களை அனுப்பி வைத்தான். ஆனால் அந்த ஞான சாஸ்திரிகளுக்கு அது புரியவில்லை. ஆனாலும் அவர்கள் அந்த நட்சத்திரம் எந்த இடத்துல வந்து நிற்கிறதோ அந்த இடத்து வரைக்கும் வந்து, அந்த இடத்துல மரியாளும் குழந்தையும், பிள்ளை என்று சொல்லப்படுகிறது, குழந்தை அல்ல, பிள்ளையும் இருக்கிற வீட்டுக்குள் சென்று அவர்கள் தாங்கள் கொண்டு வந்ததான தங்கத்தையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அவர்களுக்கு காணிக்கையாக கொடுத்து அதை வணங்கி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு காரியம், அந்த சின்ன குழந்தையை, பைய குழந்தையை, அவர்கள் பிள்ளையை வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் பெரிய ஞான சாஸ்திரிகள், நல்ல ராஜாக்களுக்கு மேலானவர்கள், அவர்கள் வந்திருந்து வணங்கி சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தமிழிலே அது என்று போட்டிருக்கிறது, அதனை வணங்கினார்கள். அதனால் ஆங்கில வேதாகமத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் ஹீ என்று கேபிட்டல் லெட்டரில் போடப்பட்டிருக்கும். அவரை, தேவனை, கடவுளை வணங்கி சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே அவரை நாம் வணங்குவோம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அவர் இந்த குழந்தையாக இருந்ததா பிள்ளையாக மாறி வளர்ந்து பெரியவராகி உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்த அவரை நாம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் வணங்குவோம். நம்முடைய பொருட்களால் அவரை நாம் கனப்படுத்துவோம். ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட ஆண்டவரே, நியாய சாஸ்திரிகள், ஞானிகள் வந்து இயேசுவை, குழந்தையாகிய அந்த பிள்ளையாகிய இயேசுவை வந்து வணங்கி சென்றார்கள் என்று பார்க்கிறோம். விலையுயர்ந்த மதிப்பெற்றதான அநேக தங்கம், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் இவைகளையெல்லாம் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இவர்களை ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்தவர்களாக உன்னதமான காரியங்களை அவருக்கு காணிக்கையாக எங்களையே கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.